ரொம்ப காமிங்க ரொம்ப மேல விழுந்தா அப்படி. வாமா வாமா நோனப்பா வாமா வாயா. நீங்களும் வாங்க. பாப்பா நீங்களும் வாங்க. நான் வாங்க. என்ன செய்யுங்க? வர சொல்லுங்க சார். அம்மா கூப்பிடுறாங்க வாயா. சரி ஏன்பா இப்படி இவர் வரலன்னா அந்த கூட்டத்துல நசுங்கி இருப்பேன். ஆமாமா என்ன ஜனங்க இப்படியா வைக்கிறது? அன்புதாங்களே அவங்கள பத்தி தான் சொல்லுவாங்க. வாஸ்தவம் தான் சார். கொஞ்சம் இப்படி வரீங்களா? வரேன். நீங்க உட்காருங்க. நீ எங்க வேலை செய்யற? எனக்கு ஒண்ணும் வேலை இல்லைங்கப்பா. இரு இரு அதிர்ஷ்டம் ஒன்ன தேடிக்கிட்டு வருது. நீ போறேன் போறேங்கிறிய. என்ன தேடி வருதா? என்ன சொல்றீங்க? உனக்கு சண்டை செய்ய தெரியுமா? ஏதோ கோலா வந்திருக்கேன். அப்புறம் என்ன சரியா வச்சேன்? சண்டைக்கு ஆள் வந்திருக்கா? நீ சினிமாவில் ஆக்ட் பண்றியா? எனக்கு நடிக்க தெரியாது. இது என்ன நடிக்க தெரியாது? என்ன நான் யாரு? நான் ஒரு துரும்ப கிள்ளி போட்டு ஆடுன்னு ஆடும். இதெல்லாம் யாரு? என் தயாரிப்பு தான். அங்க பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் கூடுச்சு. அதே மாதிரி உனக்கும் கூட்டம் கூடும். பேரு புகழ் பணம் எல்லாம் கிடைக்கும். சரின்னு சொல்ல. இவ்வளவு சொல்றாரு சரின்னு சொல்லுங்க. உங்களுக்கு பழகி போச்சுமா? அப்படியே உங்களுக்கும் பழகி போயிடும். ஏன் நீங்க நாடகத்துல நடிச்சதே இல்லையா? தெருக்கூத்தாவது ஆக்ட் பண்ணிருக்கியா? நாடகம் தெருக்கூத்து எல்லாம். நான் வந்து அந்த வேலை வேஷம் போட்டு அப்படி மேடையில வந்து பாஞ்சி அந்த வள்ளிகிட்ட போய் காயாத காலகத்தே நின்றுலாவும் அப்படின்னு பாடி அவளை சுத்தி சுத்தி வந்து அவ கைய பிடிச்சி இழுக்கும்போது அவ கைக்குளம் கீழே விழுந்து உடைய அதெல்லாம் பழைய கதைங்க. மனமல என்னாச்சு? ஒண்ணுமில்ல. அவர் கதை சொல்ற விதம் கேட்டதும் எனக்கே கண் கலங்கிடுச்சு. இதுதான் உண்மையான நடிப்பு. அதான் நமக்கு வேணும். நீ சரின்னு சொல்லுப்பா. பாரு எவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா நான் உன்னை கெஞ்சினா நீ ஒத்துக்க மாட்டேங்கிறிய? டைரக்டர்ஸ் உங்ககிட்ட கெஞ்சாங்களா? ஆமா. எல்லா டைரக்டரும் வருவாங்களா? என் அசிஸ்டன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? பெரிய பெரிய எவ்வளவு பேரு? பெரிய அண்ணா நம்ம தான். அப்ப சரிங்க நான் ஆக்ட் பண்றேன். கரெக்ட். அப்படி எடுத்துக்க. இவர் தான் நம்ம தேர் திருவிழா படத்துல ஹீரோ. சரி சார். ட்ரெஸ்ஸுக்கு வேணுங்கிற அளவெல்லாம் எடுத்துக்கங்க. சரி. மேக்கப் டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். வாங்க சார். எப்படி நீ சொன்ன நான் செஞ்சுட்டேன். ரொம்ப நன்றிங்க. நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா நீ மட்டும் எதை வச்சா அவனுக்கு தெரியுமே உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறதா என் லட்சியம். என்ன ஏமா கேக்குறீங்க? ஒண்ணுமில்ல. பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாத மனுஷன் உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் நினைச்சேன். ஆனா நீங்க கூட ஆசைப்பட்டு இந்த வேஷம் போல ஒத்துக்கிட்டீங்களே. இல்ல இல்ல நான் அதுக்கு ஆசைப்பட்டு வரல. முத்துவ டேரக்டரை சந்திக்க முடியுங்கிற நம்பிக்கை தான் வேஷம் போல சம்மதிச்சேன். முத்துவா? அப்ப சிவகாமி? ஏன் தனி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளை மட்டும் இல்ல உங்களையும் எனக்கு தெரியும். பிறந்தது பூங்குடி, உழைக்க வந்தது மாங்குடி. ஆமா. மோர்க்கார வண்டிக்கும் உங்களுக்கும் அந்த பாவை பத்தி பேசாச்சு. அந்த மோசக்காரி என்னை ஏமாத்திட்டா. நீங்க நினைக்கிறது தப்பு. அவன் மாமனை கட்டிட்டா. அவ கர்ப்பமா இருந்தது நானே பார்த்தேன். இல்ல, மாமனை ஏமாத்தத்தான் அந்த வேஷம் போட்டா. அப்ப நீங்க யாரு? வள்ளி. வள்ளி? உங்களை கண்டுபிடிச்சு நம்ப வைக்கிறதுக்காகத்தான் நானும் நடிக்க ஒத்துக்கிட்டேன். அப்படியா? வள்ளி, என் தங்கச்சியை கெடுத்த அந்த துரோகி டைரக்டர் முத்துவை கண்டுபிடிக்கத்தான் நானும் சினிமா நடிக்க ஒத்துக்கிட்டேன். எப்படியோ நான் உங்களை சந்திச்சு சந்தேகத்தையும் போக்கிட்டேன். இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்க தங்கச்சியை கெடுத்தவனை கண்டுபிடிப்போம். நிச்சயம். சாரி மேடம், நேரம் ஆச்சா? டைரக்டர் மேக்கப் படிச்சுனாரு. மேக்கப் மேன். மேடம்.
மன்மதன் மாதிரி இருக்கணும். இனிமே நான் மன்மதன் ஆக்கணுமா அவரை? ஏதோ முயற்சி பண்ணி பாக்குறேன். என்ன கண்டுபிடிச்சு ஏழு வேஷமா அவரை வெளியே விடக்கூடாது. எப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டா? சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்ல, நீ போ. சோமு, சோமு, நடிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தியே, சந்தர்ப்பம் வந்து எங்க சாரு? தேர் திருவிழா படத்துல நீதான் வில்லன். என்ன செய்யணும்? வில்லன் வீட்டு ஜன்னல் வழியா நூலேணி போட்டு கதாநாயகி இறங்கி வருவான். அவ அக்கால கெடுத்தது அவன் தான். அது சம்பந்தமா அங்க இருந்து ரெக்கார்டுகளை எடுத்துக்கிட்டு தங்கச்சி இறங்கி வருவான். தூக்கி பந்தாடுற சாரு. அதேதான். அப்ப ஹீரோ வந்து சீனே இப்படித்தான். என் தொழில அதான் சாரு. அது தெரிஞ்சுதானே கொடுக்கறேன் சாரு. பொம்பளைன்னா போதும், ஒரே தாவுதான். யாராவது தடுத்தா குபீர் போச்சல், திடீரடி. சாரு, உண்மையா சொல்றேன், என் அக்கா பாட தடுத்தா நான் இந்த ஊருக்கு வந்தேன். என் ஆசை நிறைவேறல. இப்ப பக்கா வில்லன் ஆயிட்டேன். சாரு, அந்த பொம்பளை ரொம்ப சோக்கா இருப்பாளா? எப்ப சாரு மேக்கப், எப்ப சாரு மேக்கப், எப்ப சாரு போடலாம். ஆனா ஒரு விஷயம். என்ன சாரு? அவன் சினிமா நினைச்சுவன் கூட சண்டை போடுவான். நீ நிஜமாவே அடிக்கணும். அவன் கத்தி உன் மேல படாது, நீ வச்சு ஏத்திடு. சாரு, நம்ம மாதிரி ஏதாவது பொம்பளை கேசா முடி அப்புறம் சொல்லு. சாரு, நம்ம குணத்துக்கு தகுந்த வேஷம் தான் கொடுத்திருக்கிறாரு. கொள்றேன், முடிக்கிறேன், முன்னுக்கு வரேன். வள்ளி, கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு குழந்தை வேற பெத்துக்கிட்டு இப்ப நடிக்க வேற வந்துட்டியா? வளராத, எனக்கு கல்யாணமே ஆகல. பொய் சொல்லாதே. அப்ப நீ கர்ப்பமா இருந்தது உன்னை ஏமாத்துறதுக்கு போட்ட வேஷம். நீ நடிக்க வேண்டிய சீன் இதுதான். கதாநாயகி கைய வில்லன் பிடிக்கும் போது ஐயோ காப்பாத்துங்க அத்தான் அத்தான் அப்படின்னு அவன் கத்துவா. உடனே நீ தொடாதே அப்படின்னு வரணும். உடனே நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன். உடனே உங்க ரெண்டு பேருக்கு கத்தி சண்டை. என்ன இது வந்து சரித்திர கதையா? இல்ல, சமூக கதைதான். கதாநாயகி வில்லன் கிட்ட அனுப்பிட்டுக்கிட்ட மாதிரி அப்படி ஒரு கனவு காண்றான். ஓஹோ, நல்லா ஞாபகம் இருக்கட்டும். நிஜமா குத்திட கூடாது. சும்மா அப்படி ஒரு ஆக்ட் தானே. சரிங்க. இந்த ஆமா, ஒத்திக்கு தந்த மாதிரி இல்லையா அது கத்தி? இல்ல, சினிமாவுக்கு வேற மாதிரி இருக்கும். எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி. ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணும்போது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நல்ல குஷியா சாத்திரத்தை உணர்ந்து ஆக்ட் பண்ணணும். எங்க உன் டைலாக் சொல்லு பாப்பா. உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், என்னென்ன தியாகம் எல்லாம் பண்ண என்ன விட்டுட்டு வர பாக்குறீங்க? என்ன தயிர் சாதம் சாப்பிட்ட மாதிரி? இத பாரு, வில்லனா லட்சணமா கெட்டப்பா சொல்ல மாட்டேங்கிறியே. இத பாரு, உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு தியாகம் பண்ணேன், என்ன விட்டுட்டு போக பாக்குறியே அப்படி சொல்லணும். என்ன விட்டுட்டு போக பாக்குறியா அப்படியே தள்ளி நின்னு சொல்லணும். பயப்படுதுல. உடனே அப்படி சொல்லிட்டு வந்து கைய பிடிப்பாரு. நீ கைய விடு, விடு கைய, அத்தான் அத்தான் அப்படின்னு உடம்பெல்லாம் துடிக்கணும். எங்க சொல்லு பாப்போம். நீ சொல்லுவ, உனக்கு சொல்லி கொடுக்குமா? குட் கை. அப்போ நீ என்ன பண்ணணும்? சொல்லாதே அப்படின்னு பாஞ்சு போய் கத்தியால தடுக்கணும். எப்படி பாஞ்சீங்க? இங்க பண்ணாங்க. சொல்லாதே. அவ்வளவுதானே. ரெடியா? ரெடியா? ரெடி. மைக் ரெடியா? நான் செட் பண்ணிக்கிறேன் சார். செட் பண்ணி சீக்கிரம் சீக்கிரம். உன்னை படிக்க படி வாங்காம விட மாட்டேன். விடு கையே, விடு. அத்தா என்ன நல்ல சீன்ல பூந்து கெடுத்து. பின்ன என்ன சார், அநியாயமா இருக்கு. இப்படி முரட்டுத்தனமா போட்டு அடிக்கிறாரு. இதெல்லாம் வலிக்குது சார். ஏன் சார் இப்படி ஒரு சீன் தேவையா? தேவையாவா? கதையிலேயே தான் முக்கியமான கிளைமேக்ஸ் தேவையான்னு கேக்குறிய? நீ பயப்படுறியா? ஆமா ஆமா. இல்ல 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 பயப்படல. இல்ல அப்புறம் என்ன தைரியம் மாறி? நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்போ உனக்கு அறிவு இருக்கா? என்ன சார் இது நீங்க? ஆமா, நான் தான் அப்படித்தான் செய்யணும். ஜாக்கிரதை, சொன்னபடி செய்ய. கேமரா ரெடி, சவுண்ட் ரெடி, லைட்
வாமா வாமா வாமா. ஜாக்கிரதையா செய்யுங்க. அடாடா மூட கெடுக்காத. கமான் கைக்கு ஆப்பிட மாட்டேன் ஓடி ஓடி போயிடலாம் சாரி. என்ன சொல்லணும் சார்? இந்தாங்க, நீங்க ஆக்ட் பண்ணது போதும், வீட்டுக்கு போயிடுங்க. என்னது வீட்டுக்கு போங்களா? எவ்வளவு பணம் எனக்கு லாபம் தெரியுமா? என்ன விளையாட்டா? வேண்டாங்க. என்ன வேண்டாங்க? உன்னை நம்பி நான் ஹீரோ போட்டிருக்கேன், இப்படி ஏன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறியே? உனக்கு என்ன பேரு புகழ் பணம் இதெல்லாம் வேண்டாமா? சும்மா இருமா சும்மா இரு. சரி சார் கொஞ்சம் முள்ளமா இவ்வளவு நீளமா கத்துற? கத்தாம அப்படி போயா, ஞாபகமா அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொன்னதை செய். போயா போயா ஆக்ட் பண்ணியா ஹீரோ ஹீரோ. எத்தனை நாள் திட்டது? எதுக்காக இப்படி பழி வாங்க? ஏன் சார் திட்டம் போட்டு சரி பண்றீங்களா? இது கடவுளுக்கே அடுக்காது. நீங்க எல்லாம் நிம்மதியா வாழவே முடியாது. சுத்த முட்டாளா இருக்கே, வாயா அப்படி. மிக அடிக்க சொன்ன நீய கோச்சு மத்தவங்க சந்தேகப்படக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். பாரியா வச்சு பெடாசி அவ்வளவு பெரிய உடம்ப வச்சிருக்கேன். போய் காமியா போயா. உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஏன் உங்களுக்கு இருக்கிற ஆபத்து தெரிய மாட்டேங்குதே. என்ன ஆக்ட் பண்றது ஆபத்தா? ஆமா அது இருக்கட்டும். அந்த ஆள் யார்? என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்லு, உனக்கு அவர் தெரியும், மறைக்காது. வந்து அவர் தான் என் தாய் மாமா. தாய் மாமா மனசை சொல்லி சொன்னார். என்னங்க? ஒண்ணும் இல்ல, இரு.